அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 28வது பாடலை பார்க்கிறோம். சொல்லும் பொருளும் போல் பிரிக்க முடியாத சிவசக்தி தத்துவத்தை போற்றும் பாடல் இது. இரவியின் திருவடிகளை இரவு பகல் பாராமல் தொழுபவர்களுக்கு அழியாத அரசாட்சியும் சிவலோக பதவியும் முக்தி தரும் தவ நெறியும் நிச்சயம் கிட்டும் என்று அபிராமி பட்டர் உறுதி கூறுகிறார். அந்த பெருமையை பார்ப்போம். வாருங்கள், பாடலுக்குள் செல்வோம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. அதாவது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், சொல்லும் அதன் பொருளும் போல் பிரிக்க முடியாதபடி சிவபெருமானுடன் இணைந்து நடமாடும் அன்னையே, புல்லும் பரிமள பூங்கொடியே, மனம் வீசும் பூங்கொடி போன்றவளே, நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, உன்னுடைய புதிய மலர் போன்ற திருவடிகளை இரவு பகல் பாராமல் வணங்கும் பக்தர்களுக்கு அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. நிலைத்து நிற்கும் அழியாத அரசும் முக்திக்கு செல்லும் தவநெறியும் இறுதியில் சிவலோக பதவியும் கைகூடும். சிவபெருமானும் சக்தியும் சொல்லும் பொருளும் போல் இணைந்திருப்பவர்கள். அத்தகைய அன்னையின் திருவடிகளை இடைவிடாது வணங்குபவர்களுக்கு இந்த உலகில் அழியாத மதிப்பும் புகழும் கிடைக்கும். இறுதியில் அவர்களுக்கு சிவலோகத்தில் இடம் கிடைப்பது உறுதி. பாராயணம் செய்யும் முறை. ஆன்மீக மேன்மை அழியாத புகழை பெற விரும்புவோர் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. முழு நம்பிக்கையுடன் இறைவியின் திருவடிகளை தியானித்து வழிபடவும். இவ்வாறு செய்வதால் இந்த உலகில் அழியாத பெயரும் புகழும் கிட்டும். இறுதியில் சிவலோகத்தை அடையும் பாக்கியம் கிடைக்கும். ஆன்மீக வாழ்க்கையில் தெளிவான பாதையை அன்னையே காட்டிக் கொடுப்பாள். அன்னைக்கு செண்பக மலர் அல்லது மல்லிகை மலர் சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பாயாசம் அல்லது வெல்லம் கலந்த சாதம் படைக்கலாம். அன்னையின் திருவடியை தொழும் நாவே நாவாகும். அந்த பெரும்பேற்றை அடைய இந்த பாடலை துதியுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 29வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.